மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மேம். மெதுவா ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். அப்பா 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 என்ன பண்ணுதுப்பா? அப்பா என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? ஆக்சிஜன் அப்பா திணறிட்டே இருக்கு. அப்பா உனக்கு என்ன ஆச்சுப்பா? கொஞ்சம் பாருங்க மேம். அப்பா என்னாச்சு? தெரியல டாக்டர், திடீர்னு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. சரிங்க. என்ன மெடிசன் சிஸ்டர் கொடுத்தீங்க? மேம் வழக்கமா கொடுக்குற மெடிசன் தான் கொடுத்தேன் மேம். அந்த கம்பெனி மெடிசனை கொடுத்துதான் இது வரைக்கும் 20 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல. நான் நேத்தே சொன்னல உங்களை அந்த மெடிசன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றது மேடம்? மேனேஜ்மெண்ட்ல அந்த மெடிசன் தானே கொடுக்க சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட்ல நான் பேசிக்கிறேன். அக்கா சீட்டை பத்தி என்ன சொல்றேன்னு கேளு. தம்பி விஷயமா என்னங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க? ஏமா 200 ஏக்கர் திருச்சியில் எழுதி வச்சிருக்கேன். 10க்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வரை எழுதி வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்னமா சொல்ற? அக்கா எனக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு தான் வேணும், சொத்துலாம் தேவையில்லை. என்ன சொல்றேன்னு கேளு. ஏங்க ராஜ்யசபா எம்பி சீட் தானே கேக்குறாங்க, வாங்கி கொடுங்களே. என்ன எம்பி சீட் வந்து பொம்மையை நான் வாங்கி கொடுக்கறதுக்கு? அதுக்கு உன் தம்பிக்கு தகுதி இருக்கா? உங்க தகுதிக்கே மந்திரி சீட்டு கிடைக்கும் போது என் தகுதிக்கு ராஜ்யசபா எம்பி கிடைக்காதா? சொல்லுங்க. உங்க சொந்த பிரச்சனையில அப்புறமேல் வச்சுக்கோங்க சார். உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? ராஜசேகர் கம்பெனி பில்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி இல்ல. அது மட்டும் இல்ல, கம்பெனி அன்ஆத்தரைஸ்ட். அது ஒரு இல்லீகல் கம்பெனி சார். அந்த பில் எல்லாம் இன்கம் டாக்ஸ் ஏத்துக்காது சார். ஏதோ பண்ணியா? எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது பண்ணி கணக்க முடியா? ஏயா உயிர் எடுக்க? சார் எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு சார். அதை நாங்க கெடுத்துக்க விருப்பப்படல. ஏங்க நீங்க போய் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஏய் உன்னால முடியுமா முடியாதாடா? மேடம் மரியாதை பேசுங்க மேடம். என்ன மரியாதைடா வேணும் உனக்கு? என்னங்க படிச்சவங்க தானே செருப்பு வீசுறீங்க? தம்பி செருப்புல அடிச்ச பத்தது மிதிடா. ஏய் ஐயோ ஏய். கண்ணன் என்னது இது? மெடிசன் ஸ்டாக் வந்திருக்கு மேடம். எந்த கம்பெனி மெடிசன்? ராஜ்சாகர் கம்பெனி மேடம். உங்களுக்குலாம் சொன்னா புரியாதா? இது வரைக்கும் 20 பேர் இறந்திருக்காங்க இந்த மெடிசன் சாப்பிட்டு. தூக்கி குப்பையில போடுங்க எல்லாத்தையும். போங்க. நீ இவங்க கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இவங்க ஒன்லி சர்வெண்ட் தான். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தானே இவங்க செய்வாங்க. மேனேஜ்மெண்ட்ல நான் பேசிக்கிறேன் டாக்டர். அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன். சொன்னா கேளுங்க டாக்டர். நீங்க மட்டும் போனா அது சரியா இருக்காது. நானும் கூட வரேன். ஓகே டாக்டர். நான் ஒண்ணு சாதாரணமா இந்த இடத்துக்கு வந்துடல. 60 பேரை கொண்டுட்டு தான் இந்த மந்திரி பதவிக்கு வந்திருக்கேன். அதுல இன்னும் 20 சேர்த்து 80 ஆக்கிக்கோங்க சார். என்னமா சொல்ற? நீங்க சப்ளை பண்ண தரமே இல்லாத மருந்துனாலதான் இன்னைக்கு 20 பேர் அநியாயமா இறந்து போயிருக்காங்க. அதுவும் கொலை தானே சார்? செத்தா செத்துட்டு போட்டுமா, அது அவங்க தலைவிதி. அது தலைவிதி இல்ல மேம், நீங்க கொடுத்த தரமே இல்லாத மருந்து மாத்திரை தான் காரணம். போட்டு விடுமா, அதெல்லாம் கொரோனா கணக்குல எழுதி வச்சுட்டு வேலையை பாருமா. நல்ல தரமான கம்பெனில மருந்து மாத்திரை வாங்கினா மட்டும்தான் எங்களால இனிமே எங்க வேலையே செய்ய முடியும். புரிஞ்சுங்க டாக்டர், எலெக்ஷன் வேற வருது, ஏகப்பட்ட செலவு இருக்கு. புதுசா என்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த மருந்தை கண்டினியூ பண்ணுங்க சார். நாங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. நீங்க சொல்ற மருந்து மாத்திரை கொடுத்தா பேஷண்ட் செத்து போயிடுவாங்க சார். நான் தான் சாப்பிட்டு சொல்றேன்லையா, உனக்கே கவலை? நாங்க டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தது உயிர்களை காப்பாத்துறதுக்கு, உயிர்களை கொல்றதுக்கு இல்ல. அவர் தான் சொல்றாரு இல்ல, உன்னால பண்ண முடியுமா முடியாதா? என் உயிரே போனாலும் நீங்க சொல்ற மாத்திரையை என்னால கொடுக்க முடியாது. தம்பி உயிரே போனாலும் பண்ண முடியாதுன்னு சொல்றா. கன் எடுத்து சுடுறா தம்பி, அவளை சுடுறா. ஒரு நல்ல டாக்டர் அநியாயமா கொண்டுட்டீங்களே. அவனையும் சுடுறா.
குப்பையை தூக்கி வெளியில போடுங்கடா. ஒன்னு 2 போதும் போதும், உனக்கு எம்பி சீட் உறுதி, இதோட நிறுத்திக்க. தேங்க்ஸ். வெயிட் பண்ணுவோமா? வேண்டாம், நான் சரி பாத்துக்கிறேன். சரி. பாட்டி, யாரும்மா நீ? உனக்கு என்ன வேணும்? இங்க தங்குறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? இங்க எல்லாமே புறம்போக்கு இடம் தான். நாங்க எல்லாம் சொந்தமா வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். நீ வேணாலும் ஒரு வீடு கட்டிக்கோ. நான் உங்க கூட தங்கிக்கிறேன், சும்மா தர வேண்டாம். தங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் காசு கொடுத்துறேன். மகராசா இருமா. இந்த குப்பை மேட்ல இருந்துகிட்டு வருமானத்துக்கு என்ன பண்ண போற? குப்பை தான் பொறுக்க போறேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஹாய் ஹாய் ஹாய். புதுசா என்ன எல்லாரும் பாக்குறீங்க? என் பேரு மலர். நான் உங்க கூட தான் வேலை செய்ய வந்திருக்கேன். இது என்ன ஆபீஸ் வேலை நினைச்சியா? ரொம்ப கஷ்டமான வேலை. உனக்கு என்ன கஷ்டம்? நானே கஷ்டப்பட தயாரா தான் வந்திருக்கேன். இந்த வேலை நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஏய் இங்க பாரு, இது எங்க இடம். இங்க வேற யாரும் அனுமதிக்க முடியாது. நீ யாருட என்ன அனுமதிக்கிறதுக்கு? உன் அனுமதி எனக்கு தேவையில்லடா. நான் இங்க தங்குறது யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு உரிமை இருக்கு. இதுனா உங்க அப்பா இடமா? ஆமா, எங்க அப்பா வீட்டு இடம் தான். எங்க அப்பா பொண்ணையா வேலை செஞ்ச இடம். நீ ஆறு தானே? ஆமா. ஆறு, நீ எங்க அப்பாக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சல. எங்க அப்பா ஊருக்கு வந்து இறந்து போயிட்டாரு. இது பொண்ணே இறந்துட்டாரா? அப்ப எங்க 50,000 அவ்வளவுதானா? எங்க அப்பாக்கு டெய்லி டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சு. எங்க அப்பாவோட டைரி நான் படிச்சு பார்த்தேன். அது படிச்சு பார்த்தப்போதான் உங்க எல்லாரையும் பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு வாழ்ந்த இந்த குப்பமேட்ல நானும் வாழணும்னு வந்திருக்கேன். உங்க அப்பா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னை நல்லா படிக்க வச்சாரு. நாங்க தான் படிக்கல, குப்பை பொறுக்கிட்டு இருக்கோம். நீ தான் நல்லா படிச்சிருக்கியே, வேற எதனா நல்ல வேலைக்கு போக வேண்டியதானே? நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். நான் நல்ல வேலைக்கு போறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வரியா? கல்யாணமா? என்ன வளர்ற? எங்க அப்பா உனக்கு கடன் பட்டிருக்காரு, அது தீக்க வேணாமா? உங்க அப்பா எங்களோட வேலை பார்த்தாரு. அவருக்கு ஒரு கஷ்டம்னு உதவிதான் செஞ்சோம் தவிர கடனா கொடுக்கல. உன்னோட இந்த நல்ல மனசுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அப்ப பரவாயில்ல. இப்ப நீயும் எங்க குப்பா இல்ல. எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. ச்சே. அட பாவிங்களா, பிஞ்சு குழந்தையா இருக்கே. யார் கொண்டாந்து போட்டாங்கன்னு தெரியலையே. ஆயா, நீங்க குழந்தைய கொடுத்துட்டு வெண்ணி போட்டு எடுத்துட்டு வாங்க, குழந்தைய குளிப்பாட்டலாம். பசியோட இருக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அம்மா எப்பருக்கு ஃபோன் பண்றேன். அவங்க வந்து குழந்தைய எடுத்துட்டு போய் நல்லா பாத்துப்பாங்க. முதல்ல அதை செய்ப்போ. ம். வாங்க போலாம். மலர், அவனை வீட்டுக்கு கூட்டு போறியா? சரி. நீ எங்கடா போற? ராசாத்திய பாத்துட்டு வரேன்டா. பாவம், அவ சாப்பிட்டால இல்லைன்னு கூட தெரியல. சரியா, நீ கூட்டு போ. அவன் எங்க போறான்? ராசாத்திய பாக்கடா போறான். மலரு, ஆற கல்யாணம் பண்ணி சொன்னி, அது உண்மையா? உண்மைதான். அப்ப அவன் விஷயத்துல அவன் மனசை மாத்திக்க மாட்டான். நீதான் எப்படின்னா அவன் மனசை மாத்தணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வா. ம். பாத்து மெதுவா. நீதான் மலர் எப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்.